சைலண்ட்டாக காட்டுற இடம் எதுனா கனி விஷயத்தை மட்டும் அவ்வளோ சீரியஸாக அட்ரஸ் பண்ண. அப்போ கனியை அது டாஸ்க்காகவே பார்க்க வேண்டியது தானே. அது கனி டீச்சர் உங்களுக்கு பிடிக்காதவங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை யாரோ பண்ணுவாங்க, அதை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபன் பண்ணுறேன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கா, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானடா. வெண்ண பிரஜன், வெண்ண பேப்பர் ரவுடி, வெண்ண பிரின்சிபல் சொல்லலை வெண்ண நீ. அப்போ வந்து கனி விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது தான் பக்கத்தில் நின்று பாரு கேட்குறாங்க. அப்போ பண்ணுற அப்படி. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது எழுதினது அவன் பொண்டாட்டி எஃப்ஜே, அப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் வந்து அந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படி. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் விஷயம்னு வரும்போது அவன் அட்ரஸ் பண்ண மாட்டான். பொண்டாட்டின்னு வந்தால் இன்னும் இதே வந்து எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை வச்சு எழுதியிருந்தான்னு வைய. சாண்ட்ரா வெஸ் வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு ஒரு லவ் போகுது, திவ்யா வெஸ் விக்கல்ஸ் விக்ரம் ஃபன்னு தானேப்பா, சும்மா சொல்லிக்கலாமே, என்ன காசா பணமா இப்போ. அப்போ வந்து திவ்யா வெஸ் விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து பால் டப்பான்னு பேர் வச்சிருக்காங்களாமே விக்கல்ஸ் விக்ரம்க்கு. அப்போ பால் டப்பா வெஸ் திவ்யா, பால் டப்பா வெஸ் சாண்ட்ரா. நீ சாண்ட்ரா அப்போ பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்கணும். அப்போ 2 ஸ்டூடெண்ட். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லவ் ட்ராக்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணி எஃப்ஜே அதை சொல்லியிருந்தா, இல்லை மற்றவங்க அதை கமெண்ட் பண்ணியிருந்தா, சார் நீங்கள் எப்படி சார் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? டாஸ்க்காக பார்க்கணுன்றது உண்மைதான். அதுக்குன்னு டாஸ்கில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணு இமேஜ் கெட்டு போவாதா? அதுவும் என் பொண்டாட்டி கொண்டுனா நான் வந்து நிற்பேன், நொன்ன வெண்ண பேசுவேன் இல்லடா. அப்புறம் தங்கச்சி திவ்யா கொண்டுனாலும் வந்து நிற்பேன், நொன்ன வெண்ண பேசுவேன் இல்லடா. அப்புறம் கனி வந்து கும்மா அம்மான்னு சொல்லும்போது அதுக்கு மட்டும் வந்து நின்ன இல்லடா, வெண்ண நொன்ன. அப்போ வார்டன் பற்றி அவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், லைவில் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் 2-3 வீடியோவில் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். வார்டன் பற்றி யார் என்ன கொண்டு வந்தாலும் நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. மற்றெல்லாம் எதாவது சொல்லுங்கள், ஆனால் வார்டன் பற்றி நான் கொண்டு வந்தால் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு அவன் அப்பட்டமாக சொல்லியிருப்பான். அதைத்தான் அவன் நேற்றுமே பண்ணான். அந்த பொண்ணு கேட்டது இது வந்து ஓகே, அந்த டாஸ்க்குள்ளே நீங்கள் அந்த கேரக்டரை நீங்கள் அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது அது சீரியஸாக எடுத்துக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அவள் சொல்ல வந்தது என்னென்னா, கேரக்டர் அசாசினேட் பண்ணது தப்பு முதல்ல. சரி ஓகே, நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு அவளை சொல்லும்போது அவள் அதுக்குள்ளே வந்தாலுமே அவள் அப்போ அந்த டாஸ்க்குள்ளே கூட என்ன சொல்கிறான்னா, ஸ்கூலில் பசங்க ஒரு லெவல் மீறும்போது ஒரு வார்னிங் கொடுக்கணும், இப்படி எழுதுறது டிசிப்ளின் கிடையாது. அப்போ நீங்கள் அதை கூப்பிட்டு யார் எழுதினாங்கன்னு அட்ரஸ் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்து இதுக்கு மேலே இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங்காச்சும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவள் கேரக்டர் அசாசினேட்னு சொல்கிற இடத்துல நீங்கள் சொன்னால் நீங்கள் அவங்க யாரும் கேரக்டர்னு பாருன்னு மீன் பண்ணல, அது வந்து டாஸ்க்கு தானே அப்படின்னு சொன்னீங்க. அப்போ டாஸ்க்குள்ளே ஒரு பாயிண்ட் சொல்கிறான். அப்போ டாஸ்க்காகவே இருந்தாலும் இப்படி ஒரு விஷயங்கள் வந்தால் பிரின்சிபல் அதை அட்ரஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை வார்ன் பண்ணி, இல்லை இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு மாதிரி டிசிப்ளினாக இருக்காதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு டாஸ்க்குள்ளே அவள் எந்த பாயிண்ட்டை சொன்னாலும் எடுத்துக்கூடாது. நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. டாஸ்க்குள்ளே நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணலை, பாருவாவை சொன்னாலும் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அவள் விஷயம்னு வந்து அட்ரஸ் பண்ணவே கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கீங்க. வெண்ண நொன்ன சைக்கோ ஸ்டூடெண்ட்ஸு, சைக்கோ பிரின்சிபலு, சைக்கோ டீச்சர்ஸ், ஓகேவா? அப்போது அந்த இடத்துல பாரு மட்டுமே வச்சு தான் நீங்கள் அதை ஒரு டாஸ்க்கையும் கொண்டு போகிறீங்க. இது முதல் வாட்டி இல்லை, அந்த டாஸ்க்குள்ளே பாருவை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. ஸோ பாரு ஃபஸ்ட்டு இதைத்தான் அந்த விக்ரம் என்ன சொல்கிறான், காமெடிங்கிறது வந்து எதிராளி வந்து அந்த பர்மிஷனை கொடுத்தா தான் பண்ண முடியும், கொடுத்துட்டு டக்குன்னு பிடுங்கிறது வந்து அவங்க காமெடி பண்ணுறவங்களுக்கு திடீர்னு வந்து ஹர்ட் ஆன மாதிரி இருக்கும், அது அப்படியே ஒரு வழியை தரும்னா, டேய் பண்ணுற உனக்கே வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அடி வாங்குற அவங்களுக்கு எப்படா வலிக்கும்? நீ காமெடின்ற பேரில் ஒன்று பண்ணுறது, அடித்தவங்கள விட அடித்தவங்களுக்கு வலிக்குமா, அடி வாங்கினவங்களுக்கு வலிக்குமாடா? வெண்ண அடிக்கிற உனக்கு கை வலிக்குதுன்னு சொல்கிறிய, அப்போ அடி வாங்கின அவங்களுக்கு எவ்வளோடா வலிக்கும்? அது என்னடா காமெடி சார்? சரிடா, அதே ஃபன் டாஸ்க்லேயே உன்னை யாராச்சும் அந்த ஸ்டூடெண்ட் நடுவில் இவன் குண்டு ஸ்டூடெண்ட்டு, உருண்டை ஸ்டூடெண்ட்டு, இவன் வந்து இன்னொன்று சொல்கிறேன், இந்த வியானாக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிவ்யூ கொடுப்பாங்க லைவில். ரம்யா இப்படி பண்ணலாம், இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அது யார் சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், திவ்யா அந்த ஆட்டிடியூடை குறைச்சிக்கலாம், இது மாதிரி இருக்காங்கன்னு ரிவ்யூ வந்து பிரஜனு, அப்புறம் இன்னொரு டீச்சர் யார் அமித்து, பிரஜன் இல்லை சாரி அமித்தும் கனியும் சேர்த்து ஒன்று கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு ரிவ்யூ கொடுக்கும்போது அந்த இடத்துல அமித் வந்து விக்ரமை ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார், இவர் பண்ணுறதெல்லாம் காமெடின்ற பேரில் டார்க் காமெடி டார்க் காமெடினா என்ன, ஒரு விதமான அதை ரசிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்று க்ரூயல்ட்டி இருக்கும், இல்லைனா ஒரு அக்லினஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் டார்க் காமெடின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணுறாரு, அது காமெடிங்கிற பேரில் அது பார்க்க முடியல, முக்கியமாக வசந்தி மேமை டார்கெட் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த சாரி விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் தான் அவர் வசந்தி மேமை வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறாருன்னு சொல்லும்போது உடனே கனி இதில் நான் ஒத்துக்கல, இந்த பாயிண்ட்டுக்கு அவன் டார்க் காமெடி பண்ணுறாரு, மார்க் பண்ணுறாரு, ஓகே, ஆனால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா இந்த மார்க் தான் வசந்தி மேம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுல, ஏன்னா அவங்க ரோல் பண்ணுறாங்க வசந்தி மேம் அமித்துன்னு சொல்லும்போது. ஸோ வசந்தி மேம்னா அவர் டாஸ்க்குள்ளே அந்த விஷயத்த சொல்கிறார், இது அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், வசந்தி மேமை டார்கெட் பண்ணி தான் இந்த டாஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னும் போது அவர் அந்த இடத்துல அதை சொல்கிறார். 2-3 இடத்துல சபரியை சொல்லும்போது சபரியை ஸ்கூல் பீப்பிள் லீடர், ஆனால் ஒழிச்சு வைக்கிறது செய்யறதுன்னும் போது இதெல்லாம் அவர் பண்ணுறது சரியில்லை, ஆனால் வசந்தி மேமை டார்கெட் பண்ணியே திருப்பி இதுவும் இருக்குது. அப்போ சபரிக்கு பனிஷ்மெண்ட்டாக
வசந்தி மேம் பாராட்டி ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், பாராட்டியே பேசணும் அப்படின்னு. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சபரி நான் ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு நான் வேறு ஆக்டிவிட்டி தரேன், இந்த ஆக்டிவிட்டிக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கனியம்மா திருப்பி சொல்லுவாங்க. அப்போ விக்ரம்க்கும் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதையும் பண்ணவும் இல்லை, அதை பண்ண மாதிரி இதில் காட்டவும் இல்லை லைவில். ஆனால் இப்படி வர்ற இடத்துல தான் வியானாக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காம, வியானா வந்து யார் பேச்சு கேட்க மாட்டா, நாட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கா செய்கிறான் போது அதை பிரின்சிபல் வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு வந்து பிரின்சிபல் வந்து நீ வந்து ஒரு சாரி லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து இது வந்து அமித்தும் கனியும் தான் டிசைட் பண்ணுவாங்க டீச்சராக. அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து பிரின்சிபல் கிட்ட அட்ரஸ் பண்ணுவாங்க. விக்ரம் வந்து வியானாக்கு மேக்கப் போடணும். ஏன்னா அவன் செஞ்சது யாருக்குமே பிடிக்கல. அவள் செஞ்சது இதை வந்து ரியலைஸ் பண்ணி ஆனால் விக்ரம்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா விக்ரம்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற இடத்துல தான் அந்த லெட்டரை எழுதும்போது எஃப்ஜேவும் அங்கே வருவான். அப்போ எஃப்ஜே எப்படி ஒரு அசிஸ்டன்ட் வார்டன் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து நீங்கள் உங்கள் கூட இருக்க வார்டனை பற்றி தப்பாக பேசுவீங்கன்ற ஒரு விஷயம் அங்கே வந்து அங்கே உட்காந்தே பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் அப்போ டாஸ்க்குள்ளே எப்படி பேசுகிறீங்க? அப்போது டாஸ்க்குள்ளே வார்டன் தனி, ஸ்டூடெண்ட்ஸ் தனி, டீச்சர்ஸ் தனி தானே? ஓகேவா? அப்போது வார்டன் ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டு வந்து அமித் போய் கிச்சனில் சாமான் தேய்ச்சாலோ, ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டு கமருதீன் போய் தேய்ச்சாலோ, அந்த கனி வந்து நொன்ன என்ன சொல்லுது? அது எப்படி நீங்கள் ஹெல்ப்புக்கு போய் வாங்குவீங்க? டாஸ்க்குள்ளே இருக்கும்போது ஸ்டூடெண்ட் எப்படி சாமான் தேய்க்க வைப்பீங்க? ஸ்டூடெண்ட் எப்படி ஹெல்ப்புக்கு வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிற கனி இப்போ அந்த வார்டனு இந்த 3 ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, திவ்யா, சாண்ட்ரா, விக்ரம் கூட உட்காந்து ஒன்று பண்ணும்போது, லெட்டர் எழுதணும்னு சொல்லும்போது இது எப்படி? அப்போ அந்த இடத்துல வந்து போன கனி அதையும் கொஸ்டின், வார்டன் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, ஸ்டூடெண்ட் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புங்க, வார்டன் கூட உட்காந்து என்ன பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு தேவைன்னா அதை டாஸ்க்குள்ளே எடுத்துக்கிறீங்க, தேவையில்லைன்னா அதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக காட்டுறீங்கன்னு போது நீங்கள் மட்டும் உள்ள வெளியே ஆடுறீங்களேடா வெண்ணைங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கான விஷயத்துக்கு அவள் கேமாக பார்க்குறா, டாஸ்க்காக பார்க்குறான் போது அவள் ஃபன்னாக கொண்டு போகலாம் தான் அவ்வளோ நினைக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு டக்குன்னு ஹிட் ஆகும்போது இல்லை இது வேறு மாதிரி போகுது, திருப்பி நம்மளை பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி வருதுன்னு சொல்லும்போது அவள் வாய்ஸ் அவுட் பண்ணால் அதுக்கு தைரியம் இல்லாத அமித் வந்து இதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த வெண்ணைக்கு அந்த பயம் வந்துடுச்சு. வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணால் என்ன ஆக போகுது? அந்த லெட்டரை படிக்க போகிறாங்க. அந்த வெண்ணை விஜேஸ் பெருசாக ஒன்றும் சொல்ல போடல. அதாவது அந்த விஜய் சோஸ்டினா சொல்ல போகிறான், ஆமாங்க இதில் எதுவும் தப்பாகவே இல்லைங்க, இது எப்படி உங்களுக்கு தப்பாக பண்ணிச்சு, அந்த இதுக்கு சொன்னால அந்த அரோரா சைனுக்கு அந்த மாதிரி தான் வெண்ணை அட்ரஸ் பண்ண போகிறான். ஆனால் அந்த பொண்ணு ஆதங்கத்துக்கு வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணும். அந்த பொண்ணுக்கான விஷயம் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறது விஜேஸ் கிட்டேருந்து வர விஷயங்கள் கிடையாது. அவள் நல்ல கேமை புரிஞ்சு ஆடுறா, அது மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது அவள் தெளிவாக இருக்கா. ஸோ அதனால தான் வீக்கெண்டில் அட்ரஸ். இதில் அவள் பிக் பாஸ் நியாயம் சொல்லுவான், இல்லைனா வீக்கெண்டில் விஜேஸ் வந்து நியாயம் சொல்லுவான்றது அவளுக்கான விஷயம் இல்லை. மக்கள் இதை பார்ப்பாங்க, மக்கள் கிட்ட போய் இது ரிஜிஸ்டர் ஆகும், மக்களுக்கு இது இந்த ஆங்கிளில் புரியுன்றதுல அவள் தெளிவாக இருக்கா. அதில் தான் இவனுங்க பயந்துட்டானுங்க. ஸோ நீங்கள் வந்து இது டாஸ்க்காக பார்த்து உள்ளுக்கே இதை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க. ஆமாம் அந்த ஒரு பேப்பர் ரவுடி சைக்கோ பிரின்சிபல் இருக்கால, ஆமாம் என்னதான் இருந்தாலும் ஒரு விதமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு லெட்டர் எழுதியிருக்க வேணாம், அது எப்போ அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களோ அந்த லிமிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நீ இந்த லெட்டரை யார் எழுதுந்து இனிமேல் எழுதாதீங்க, இல்லைனா இது பண்ணதுக்கு ஒரு சாரி கேளுங்க, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு நீ அதை அட்ரஸ் பண்ணியிருந்தா நீ நியாயமான பிரின்சிபல். அதை விட்டுட்டு நீ நைட்டு வந்து அவகிட்ட எகுற பற்றியா, சத்தமாக பேசாதன்னு எகுற பற்றியா, ஏய் இந்த வேலை இங்கே வச்சுக்காத, உன் பேப்பர் ரவுடி தனத்தெல்லாம் உன் விஜேஎஸ் ஹோஸ்ட்கிட்ட வச்சுக்கோ, புரியுதா? நீ அங்கே ஒரு கண்டஸ்டன்ட் தான், நீ ஒரு பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, புரியுதா? நீ உன் பொண்டாட்டியோட கேம் ஆட வந்தால் உன் பொண்டாட்டி அதில் சம்மந்தப்பட்டிருக்கான்றதுக்காக கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீ நினச்சினா, பாரூக் கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு சிலர் இருக்காங்க, பாரூக்கான விஷயங்கள் நியாயம் தப்புன்னு பேசுறதுக்கும் பாரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி பாரு ஃபேன்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல தான் இன்றைக்கி ஓட்டிங்கில் அவள் ஃபஸ்ட்டு இருக்கா, அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் தான் விக்ரம் இருக்கான், அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவள் இருக்கா, புரியுதா? நீ வந்து பார் வெளில உன் பொய்ஷி என்னவா கிழிதுன்னு, உன் பொண்டாட்டி பொய்ஷி என்னவா கிழிதுன்னு. ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருக்கா அவள் உன் பொண்டாட்டி, அவளுக்கு கீழே வியானா இருக்கா, புரியுதா? அதுக்கு முன்னாடி மேலே அந்த கனி இருக்கா. உங்கள் பொய்ஷி அந்த லட்சத்தில் இருக்க மக்கள்கிட்ட நீ உள்ள சும்மா உதார் விடாத, புரியுதா? உன் பேப்பர் ரவுடித்தனத்தை முடிஞ்சு போனால் உன் மச்சாங்கிட்ட காட்டு, இல்லைனா உள்ளே இருக்க கனி குரூப் கிட்ட காட்டு. அந்த கனி குரூப் கிட்ட காட்டுறதுக்கு தான் போன வாரம் அப்படியே அடித்து உட்கார வச்சார்ல, மண்டையில் அடித்து உன் ஃப்ரெண்டு மச்சான். இந்த வாட்டி நீ பாரு கிட்ட காட்டினோடனே வந்து உனக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பார். போன வாரம் உன்னை திட்டினாரு, ஏன்னா நீ பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஆடின, இல்லைனா கனிக்கு எதிராக ஆடின, விக்கல்ஸ்க்கு எதிராக ஆடின. இந்த வாட்டி நீ விக்கல்ஸ் கூட உட்காந்தானே உன் பொண்டாட்டி அந்த மொட்டை கடிதாசி எழுதினா, விக்கல்ஸ் கூடவே உட்காந்து தானே உன் தங்கச்சி அந்த மொட்டை கடிதாசி எழுதினா. அதனால நீ உள்ளே அதை அட்ரஸ் பண்ணலை. வெளில அட்ரஸ் பண்ண போகிற உன் மச்சானும் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு சொன்னால் வந்துட்டு உனக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பான். அவங்க டாஸ்கில் பண்ணாங்க, நீங்கள் ஏன் பாரு இது என்ன பாரு தப்பு இருக்குது? அப்படியே இருந்தாலும் அவங்க கேரக்டராக தானே பாரு பேசுனாங்க, வசந்தின்ற கேரக்டர் தானே பேசுனாங்க. அப்போ ஹோஸ்ட் சார் நாங்களும் உங்களை விஜேஎஸ்ஸாக பேசலை, நாங்கள் வந்து உங்களை ஒரு ஹோஸ்ட்டாகவே நாங்கள் நல்லா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கிழின்னு கிழிக்கிறோம். அப்போ உங்கள் ஹோஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கலாமா, மக்கள் செல்வன் கேரக்டர் எடுத்துக்கலாமான்னு பார்த்துக்கோங்க சார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரஜனை நாங்கள் பார்க்கணுமா, பிரின்சிபலாக பார்க்கணுமான்னும் போது அவன் ரெண்டுத்துக்குமே உட்படாதவன் தான். அந்த பிரின்சிபலுக்கும் உட்படாதவன் தான், அந்த
என்ன சொல்கிறது, அந்த கண்டஸ்டண்ட்டாகவும் உருப்படாதவன் தான் அவன். அதை திருப்பி திருப்பி ப்ரூஃப் பண்ணிருக்கான் அவன் ஒரு அடிமுட்டாள் அப்படிங்கிறத. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல அவளுக்கு பீரியட்ஸும் இருக்குது. இது ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நானும் லைவில் பார்த்தேன் அந்த கனி பேசினதெல்லாம். ஆனால் டக்குன்னு எனக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வரல, மறந்துட்டேன். ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அவளுக்கு பீரியட்ஸ் இருக்கா, என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு எல்லா லேடிஸ்க்கும் தெரியும். அந்த ஒரு விஷயங்களை புரிஞ்சு பக்குவப்பட்ட ஜென்ஸ்